இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 35 முதல் 40 வரை உள்ள இறை வார்த்தையை தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உலகில் நாம் நம்முடைய உடலை ஊக்கப்படுத்துவதற்காக உடலுக்கு தேவையான உணவை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிலர் சுவையான உணவை தேடுகின்றோம், ஒரு சிலர் வாழ்வதற்காக உண்ணுகின்றோம், ஒரு சிலர் இன்னும் நாம் அதிக காலங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக உணவுகளை தேடுகின்றார்கள். இயற்கையோடு ஒன்றித்து வாழ்ந்தால் இன்னும் ஆயுள் கூடும், உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் என்று எண்ணி வாழுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். இப்படியாக பல உணவுகளை தேடுகின்ற மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், வாழ்வு தரும் உணவு நானே. அதாவது நாம் தேடுகின்ற உணவு உடலுக்கானது, ஆண்டவர் தருகின்ற உணர்வு எதற்காக உள்ளதென்றால் ஆன்மாவிற்கானது. இந்த உடலுக்கானதும் ஆன்மாவிற்கானதுக்குமான வித்தியாசங்கள் என்ன? உடல் வலிமைக்கு அது தேவைப்படுகிறது. ஆனால் ஆன்மா உணவு என்றால் ஆன்மா மகிழ்ச்சியாக இருந்தால் உடலும் உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான். என்றால் பல நேரங்களிலே மனக்கலக்கங்கள், மனப்போராட்டங்கள், மனத்துயரங்கள், தனிமை, வெறுமை, வெறுப்பு போன்றவைகள் நம்முடைய வாழ்விலே நாம் அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இவைகள் பல நேரங்களிலே நம்முடைய அகத்திலிருந்து புறப்படுகின்ற ஒன்று. காரணம், அகம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. ஆக அந்த அகத்தை வாழ்வு கொடுப்பதற்காக ஆண்டவர் சொல்லுகின்றார், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. பசி, தாகம் இந்த இரண்டும் இராது என்று சொல்லுகிறார். இந்த பசி, தாகம் இந்த இரண்டையும் நாம் எப்படி ஒப்புமைப்படுத்த முடியும் என்றால், ஒன்று பயம், இன்னொன்று கவலை. இந்த இஸ்ராயல் மக்கள் பாலைநிலத்தில் இருந்த பொழுது அவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கடவுளிடம் முறையிட்டார்கள். அது நமக்கு தெரியும். அவர்கள் எதிர்காலத்தை பற்றிய பயம் அவர்களை தொற்றி கொண்டது. அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அன்றாடம் நாளைய பற்றிய பயம் நமக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த பயம்தான் ஆண்டவர் தாகம் என்று சொல்லுகின்றார். அதை பற்றி நீ கவலைப்படாதே, என்னோடு நீ இருக்கின்ற பொழுது அதை பற்றி கலங்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அதை போன்று கவலைகள், கடந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை திரும்ப திரும்ப அந்த ரெக்கார்டு ரிப்பீட் ஆகிற மாதிரி போட்டு அதை மைண்டுக்குள்ளே ஓட விடுறதுனால ஏற்படுகின்ற கவலைகள், அது நம்முடைய நிம்மதியை இழக்கச் செய்துவிடும். ஆக அவற்றிலிருந்து உனக்கு விடுதலை என்று சொல்லுகின்றார். ஆக அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்று என்னவென்றால், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த உலகின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றோம், உலக பொருட்கள் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றோம், உலகில் இருக்கின்ற மனிதர்கள் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றோம். ஆனால் நம்மை படைத்த, பராமரிக்கின்ற, நமக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோமா என்று சற்று சிந்தித்தவர்களாக இந்த நாளை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இன்னொரு செய்தி ஆண்டவர் கொடுக்கின்றார். என்ன தெரியுமா? கடவுள் தந்தையாகிய இறைவன் என்னிடம் ஒப்படைத்திருக்கின்றவர்களை நான் திருப்பி ஒப்படைக்க வேண்டும். அது எப்படி திருப்பி ஒப்படைத்தல்? அப்படின்னா, நம்மை சுத்தம் செய்து தூய்மைப்படுத்தி தந்தையாகிய கடவுளிடம் கொண்டு சேர்ப்பது. நாமெல்லாம் பாவிகள், தவறு செய்கின்ற மனிதர்கள். அன்றாடம் நம்முடைய சிந்தனைகள், சொல், செயல் இவைகள் வழியாக நம்மையும் காயப்படுத்தி பிறரையும் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றோம், தவறுகளை இழைத்து கொண்டிருக்கின்றோம், தூய்மையான இதயத்தை களங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றோம், காயப்படுத்தி கொண்டிருக்கின்றோம், அழுக்காக்கி கொண்டிருக்கின்றோம். ஆக நம்மை தூய்மை செய்து, அது எப்படி? ஆண்டவர் இயேசு தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்து நம்மை தூய்மை செய்து தந்தையாகிய இறைவனிடம் மீண்டும் நம்மை கொண்டு சேர்ப்பார். ஆகவேத்தான் சொல்லுகின்றார், நீங்கள் அனைவரும் ஒரு நாள் உயிர் தெழுவீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய இறுதி வாழ்வு என்பது நாம் கடவுளோடு ஒன்றித்து வாழப்போகின்றோம் என்ற நம்பிக்கையை இந்த நற்செய்தி கொடுப்பதாக